ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பூஃப் தமிழ். இன்னைக்கு ஒரே கதை அம்சம் உள்ள 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படம் பேர் வந்து ஹாண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னடா ஒரே கதை அம்சம் உள்ள படம்னு பார்த்தீங்கன்னா, ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அதாவது எக்ஸிபிஷன் மாதிரி, தீம் பார்க்கு எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பயமுறுத்துறதுக்காக ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. உள்ளே போகும்போது 4-5 பேராக போனவங்க திரும்பி வரும்போது எத்தனை பேர் வந்தாங்கங்கிறது தான் இந்த படத்தோட ட்விஸ்ட். சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் தான் ஹாண்ட். அதான்னா ஃபஸ்ட் படத்தோட ஓப்பனிங்கில் ஹாலோவின் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அதுக்காக வந்துட்டு திடீர்னு பார்த்தா கதவு யாரோ பலமாக தட்டுற சவுண்டு கேட்டுன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட லவர் ஒரு ரக்டு பாய். அவன் வந்து அந்த பூசணிக்காய் வந்து அடித்து உடச்சி போட்டு போயிருப்பான். ஸோ இப்போ அந்த அவனோட ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ கோவக்காரனாக இருந்தால் இவன் கூட எப்படி குப்பை கொட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா போட்ட ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை கையில் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹாலோவின் ஃபங்க்ஷனுக்காக அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பப்பில் போயிட்டு எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கிளப்பில் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் ஹீரோயின் பார்ப்பாங்க. அவன் அங்கே இருந்துட்டு ஹாய் அப்படின்னு கை காட்டுவான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு முதல்ல வந்துட்டு அவன்கிட்ட பேசிட்டு போயிருப்பான். இதனால் தன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நினச்சிட்டு அவன்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஹாலோவினுக்கு எதுவும் காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வரலையா அப்படின்னு கேட்பான். இல்லை இதுதான் அப்படின்னு, இது இப்படி போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தொப்பிமா போட்டு வரும். அதே டைமில் ஒரு குண்டு பயவில் அங்கே வந்து கிடைக்கிற பொருளை ஒரு அடிப்பான். அதில் வந்து தண்ணி பீச்சுன்னு ஹீரோயின் மூஞ்சில் அடிச்சிடும். ஹீரோ உடனே சாரி கேட்டு அந்த குண்டு பயலை போய் திட்டுவான். அவனும் ஹீரோட ஃப்ரெண்டு தான். இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டுங்களும் அங்கே வந்துட்டு சரிப்பா நம்ம ஹாண்டட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் உடனே தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணலாம் பாப்பா. அப்படியே வந்து பார்த்தா திடீர்னு ஒரு ரெட் கலர் காஸ்டியூம் போட்டு ஒருத்தன் டெரராக வந்து நிற்பான். இதை பார்த்து ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்பான். எனக்கு ஹாண்டட் பிளேஸ்க்கு வர்றது பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்பா ஹீரோயின். நான் இருக்கேங்க, நீங்கள் வாங்க, ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போயிடுவான். இதுக்கப்புறமா எல்லோரும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு என்னடா இந்த பிளேஸுன்னு நாங்கள் ஒரு இடமும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு இருட்டை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். எந்த பக்கம் திரும்பணுன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி போகலாமா பார்த்தா திடீர்னு அந்த பக்கம் லைட் எரியும். பார்த்தா ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்ட மாதிரி இருக்கும். அந்த பக்கம் காரை விட்டு அப்படியே சல்லன்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா முட்டு சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல ஷட்டர் போட்டு முடியும். அங்கே போனால் 6 அடியில் ஒரு ஜோக்கர் காஸ்டியூம் போட்ட ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பார். அவர் தான் அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுவார். இவங்க வந்தோடனே எதுவுமே பேச மாட்டார். அவர் பாடு மறைச்சி பார்த்துட்டு இருந்தோன்னு நாங்கள் ஹாண்டட் பிளேஸ் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றோன்னு 2 கையில் ஏதாவது ஒன்று தொடுமா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுவார். இவங்க தொட்டு பார்த்தா உள்ளே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணோட கண்ணத்தை தடவி அங்கே வந்துட்டு ஒரு கீ எடுப்பார். பரவாயில்லையே மேஜிக்கெல்லாம் பண்ணுவீங்க போல இருக்கு அப்படின்னு அந்த கீயை தூக்கி சைடில் அந்த ஷட்டரோட பக்கத்தில் ஒரு கீபோர்டுமே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அதில் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹாண்டட் ஹவுஸ் ரூல்ஸ் படி உள்ளே போகிறவங்க அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எதையும் தாக்கக்கூடாது, அங்கே உள்ள மனுஷங்களையும் தாக்கக்கூடாது. நீங்கள் ஸோ அதனால் உங்கள் மொபைல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயாக போங்க, திரும்பி வரும்போது நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். முதல் ஆளாக அந்த குண்டு பைய போயிட்டுருப்பான். திடீர்னு ஒரு ஸ்கெலட்டன் வந்து பயமுறுத்தும். அவன் அசர மாட்டான், சிரிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் அங்கே இருந்துட்டு பயந்து அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ப்ளூ கலர் சரௌண்டிங்கில் அப்படியே பேக்ரவுண்டை காட்டுவாங்க. கொஞ்சம் த்ரில்லராக தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு இடத்த வந்து மீட் பண்ணால் அங்கே ஒரு சூனிய கல்வி மாதிரி ஒருத்தையை காட்டுறாங்க. ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் தேட்டரில் படம் பார்க்குறமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூனிய கல்வி என்ன பண்ணோன்னா ஒரு பையை இழுத்துட்டு வரும். பார்த்தா அது உள்ள ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மூஞ்சில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பியில் சூடாக காய்ச்சி எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து நான் என்னடா பண்ண போகிறேன், நமக்கு ஏதோ ஸ்கிரிப்ட் தான் காட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணத்தில் அப்படியே வச்சு விட்டுரும். அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக புகை மூட்டமாக ஆயிரமா காட்டுறாங்க. ஹீரோன் இதெல்லாம் ஷாக் ஆகிட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்டடியே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமை காட்டும்போது சேஃபான வழிக்கு போகிறீங்களா நாட் சேஃப் வழியை போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நாட் சேஃப் வழியில் போய் நாட் சேஃப் வழியில் சிலந்தி வெள்ளை கூடு இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே நிஜ சிலந்தியே இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோன்னா கூட வந்தாலும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோ காட்டினா அவங்க கூட இன்னொரு பொண்ணுங்க இருக்கும். அதுங்க வரும்போது ஹீரோவோட டிஷர்ட்டில் ஏதோ ஆயில் பட்ட மாதிரி இருக்கும். என்னடா அது ஆயில்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது 3 கேஃபினை பார்ப்பாங்க. அந்த குண்டு போய் எல்லா கேஃபினையும் ஓப்பன் பண்ணி விடுவான். ஏதாவது வழி இருக்கா இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ ஹீரோயின் மட்டும் உள்ளே போயிட்டு அந்த ஒவ்வொரு கேஃபினும் அப்படி திறந்து மூடும்போது ஏதாவது சவுண்டு கேட்குதான் பார்க்கும்போது 3ஆவது கேஃபினில் அப்படி சவுண்டு வரும். ஸோ ஹீரோயின் உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாரும் போனதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டாக அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் போட்ட பொண்ணு உள்ளே வரும். அவள் முடியில் வழக்கம் போல் சிலந்தி யாரம் தலையில் கொட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் பயந்துட்டே உள்ளே ஓடிடும். எல்லாரும் காமெடியாக இது வந்து சிலந்தி இல்லை ரப்பர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ரூட் இருக்கும். அந்த வழியே அந்த குண்டு போய் ஹீரோயினா அப்புறம் அந்த 3ஆவது பொண்ணு எல்லாரும் போயிட்டே இருப்போம். இன்னொரு ரூட்டுக்கு வழி தேடி வந்துடுவாங்க. இதே டைமில் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ கூட 2 பொண்ணுங்க இருக்குள்ள அங்கே போகும்போது 3 ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு வால் பார்ப்பாங்க. அதில் போயிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஹோலில் கை விட்டு போயிருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு லெமன் கிடைக்கும். இன்னொரு பொண்ணுக்கு
அவள் கை விட்டு பார்த்தா எதுவுமே கிடைக்காது. பட் கடைசியாக அந்த கருப்பாக இருக்க பொண்ணு ட்ரை பண்ணும்போது மட்டும் அவள் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தோன்னா பயப்படுவாள். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றுவான். பார்த்தா இவள் கையில் யாரோ பிளேடாக கீறின மாதிரி இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினும் அந்த குண்டு பையலும் இன்னொரு ரூமில் இருக்கிறது காட்டுவாங்க. அவங்க வந்திருக்க பாதையில் ஒருத்தர் ரெட் கலர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் அந்த டோர் வழியாக போகணுன்னு அவன் ரூட்டை காட்டுவான். அந்த பக்கமாக அப்படின்னு பார்த்தா அங்கே திடீர்னு லைட் எரியும். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த குண்டு போயெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பான். அப்படியே ஒரு டோர் ஓப்பன் பண்ணி போனால் அப்புறம் ஒரு மாடியில் ஏற மாதிரி இருக்கும். அப்படி வந்து அங்கே ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். அது உள்ள குதிச்சுன்னா அப்படியே சறுக்கிட்டு கீழே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒருத்தன் கையில் மிஷினை வச்சுட்டு இருப்பான். அது மரம் இருக்க மிஷினை வச்சுட்டு அறுக்கிற மாதிரி குண்டு போயில பயமுறுத்துவான். அவன் அப்படியே திட்டிட்டு அங்கே வந்துட்டு போனோன்னே எல்லாரும் கடைசியில் ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. டோரை க்ளோஸ் பண்ணாடான்னு சொல்கிறதுக்குள்ள டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஹீரோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ரூமில் இருக்காங்க. அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் போட்ட பொண்ணு மட்டும் மிஸ்ஸாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு லைட் எரியும். பார்த்தா அங்கே வலையில் அந்த துணிக்கார கழுவி மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இதை பார்த்தோன்னா எல்லாரும் அந்த வலையை பிடிச்சிட்டு என்ன நடக்க போதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பழக்கம் போல் ஒரு பையை இழுத்துட்டு வரும். அந்த பையில் இருக்கிறத பார்த்தா அந்த எல்லோ காஸ்டியூம் போட்ட போன தடவை ஒரு கம்பியை ஹீட் பண்ணி ஒரு மூஞ்சில் வச்சு காலி பண்ணிச்சுல, அதே மாதிரி இந்த தடவை ஒரு ஹீட்டான கம்பியை தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணோட கண்ணில் வச்சு காலி பண்ணிவிடுவோம். அப்படியே புகை மூட்டம் ஆகிட்டு லைட் ஆஃப் ஆகிடும். இதுக்கு மேலே இந்த ரூம்லேருந்து நம்ம ஒவ்வொருத்தராக காலி ஆகிடும்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி தப்பிக்க வழின்னு எல்லாரும் பிளான் போடுவாங்க. அங்கே இருக்க டோர் உடச்சிட்டு போகலாம் பார்த்தா ஹீரோவும் அந்த குண்டு பையிலும் வந்துட்டு அங்கே இருக்க லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேர்பினை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த வலை இருக்க ரூமில் குண்டு போய் ஒரு ராடை பார்த்துருவான். அந்த ராடை எடுத்தோன்னா பூட்டை உடச்சிட்டு எஸ்கேப் ஆகலாம், என் கை உள்ளே நுழைய மாட்டேங்குது, வேணா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொன்னால் அவள் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ ஒரு ரூம் வழியாக போயிட்டு இருப்பான். அந்த ரூமில் பார்த்தா நிறைய பொம்மைங்களை மூடி வச்ச மாதிரி இருக்கும். அதில் ஒருத்தன் திடீர்னு மாஸ்க் போட்டோம் எதில் வந்து நின்னோன்னா, ஏன்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எப்படி வெளியே போதும் எனக்கு தெரில. அவனா சரி இந்த வழியாக வா அப்படின்னு கூப்பிட்டா. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரணும். சரி ஓகே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவங்க ஃப்ரெண்ட்டு சொல்லாமல் வந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க. அதே டைமில் அந்த பச்சை கலர் காஸ்டியூம் போட்ட பொண்ணு அந்த ராடை கரெக்டாக எடுத்து வெளியில் இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு ஷூ வந்து அவள் காலை நசுக்கிடும். ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டு அவள் கையை எடுத்துருவான். ஆனால் குண்டு பையன் கரெக்டாக அந்த ராடை வெளியே எடுத்துருவான். இப்போ எல்லாரும் ரெடியாக கிளம்புறதுக்கு இருக்கும்போது அந்த மாஸ்க் பர்சனை கூப்பிட்டு ஹீரோ உள்ளே வந்துடுவான். அவன்கிட்ட வந்துட்டு எப்படி வெளியே போனவன்னா கதவை உடைக்கிறதுக்கு இவன் ராடை எடுப்பான். குண்டு போய் அதில் இல்லை நான் கீ வச்சுருக்கேன் எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ்க்டு மேன் நல்ல மாதிரி கூடவே கூப்பிட்டு போனால் அப்போவே நம்ம புரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி படத்துலலாம் ஒருத்தன் உதவி செய்யறனா அவன் ஆப்படிக்க போகிறான்னு தெரியாதா. ஹீரோயின் கடைசியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூம் இருக்குது, அதான் எக்ஸிஸ்ட் வரும் போட்டிருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணால் முட்டு சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக செவரு தான் இருக்கும். மறுபடியும் ஹீரோயின் அந்த மாஸ்டர் மேன் பின்னாடி அந்த கூட்டமே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மூலையில் இருக்க ஹீரோ வந்து கோவப்படுவான். இந்த பார் ஒழுங்கான இடத்த தான் காட்டுறியா, சும்மா சுற்றிட்டு வர அப்படின்னு சொன்னால் நம்மனா என் கூட வாங்கப்பா இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே போகலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வழியில் போகிறேன். உள்ளே போயிட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் வாப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உள்ளே ஆல்ரெடி குண்டு போயிருப்பான். அடுத்து மாஸ்டர்மேன் வந்திருப்பான். இப்போ மூணாவதாக ஹீரோ உள்ளே வரும்போது பார்த்தா இவன் வெளியே ஒரு வுட்டு போட்டு ஆணி அடிச்சு வச்சிருவான். ஹீரோனும் 2 கேர்ள்ஸும் கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கதவு ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கப்போ தான் ஹீரோ அதை பிடிச்சிட்டே இருப்பான். திடீர்னு அந்த கதவை தள்ளிட்டு ஒருத்தன் வருவான் கையில் ஈட்டியோட வந்துட்டு. மற்ற பொண்ணுங்க 2 பேரும் அந்த பாக்ஸ் வழியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஒரு பொண்ணை மட்டும் தரன்னு இழுத்து போட்டு அவளை கையில் வச்சுருக்க ஈட்டியால் குத்தியை காலி பண்ணிவிடுவோம். ஹீரோன் அங்கேருந்து எஸ்கேப் ஆன மாதிரி ஓடி போயிடுவா. விரட்டிகிட்டே அந்த ரெட் கலர் போட்ட காஸ்டியூம் போட்டவனும் விரட்டிகிட்டே வருவான். ஒரு கடத்தில் பார்த்தா ஒரு லாக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பேர் நிற்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த லாக்கில் கீயை போட்டு அவனை ஓப்பன் பண்ண முடியாதபடி இருப்பாள். திடீர்னு பார்த்தா அவன் அங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஹீரோ அந்த பாக்ஸ் வழியாக வரும்போது திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆன மாதிரி கீழே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு ஹீரோ கீழே விழுந்துருவான். அது ஒரு ரூமில் போய் மாட்டிப்பான் ஹீரோ. இங்கே குண்டு பையன் வெளியே வந்தோம் அப்படியே போயிருக்கலாம்ல, தன்னோட ஃபோன் வேணும்னு அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தால் தான் போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு குண்டு பையன் இருக்கும்போது அங்கே மாஸ்க் மேலே இதில் வந்துடுவான். இப்போ வந்து இந்த ஜோக்கர் ஆள் என்ன பண்ணால் எந்தெந்த ஃபோன்லாம் ஓப்பன் ஆகுது லாக்கில் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இருப்பார். அதே டைமில் இங்கே ரெட் காஸ்டியூம் போட்டோம் ஹீரோயினை மிரட்டிட்டு பக்கத்தில் வந்து மாஸ்க் வேறு கழட்டிடுவான். அவன் மூஞ்சை பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக டேட்டு போட்டு கொடூரமாக இருக்கும். இதுக்கு இவன் மாஸ்கே போடாமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா டேபிளுக்கு ஒரு ஃபோனை மட்டும் நைஸாக உசார் பண்ணிட்டு போயிட்டு அதில் வந்துட்டு இந்த லொக்கேஷனை வந்து ஹீரோவோட லவ்வருக்கு ஷேர் பண்ணி விட்டுருப்பான். அவன் முகம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக மூஞ்சி தனியாக பிச்சிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஆணி அடிக்கிற கன்னை வச்சு ஷூட் பண்ணி ஹீரோயினை அப்படியே எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். என்ன தம்பி என் மூஞ்சை பார்க்கணும் ஆசைப்பட்டு நீ பாட்டுக்கு ஓட்டுறிய, இந்தா சுற்றியில் ஒரு அடி வாங்கிக்கோன்னு மண்டையில் ஒரு போட்டு குண்டு பையனோட மூஞ்சியே பேர்த்து எடுத்துருவான் கையில் வச்சுருக்க சுற்றியை வச்சு. இவங்க வேறு மாஸ்க்கு கழட்டிட்டு பண்ணுறாங்களா, மாஸ்க்கு போட்டிருக்கிறதுக்கும் போடாததும் ஒரே மாதிரி தான் இருக்குது மூஞ்சி எல்லாமே. ஹீரோயின் ஒரு ரூமில் போனால் அங்கே ஒரு பக்கெட் இருக்கும். பக்கெட் உள்ள கை விட்டால் அங்கே வந்துட்டு ஒரு டார்ச் லைட் எடுப்பான். அந்த டார்ச் லைட் எடுத்தாலும் பக்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இப்போ ஒரு ரிங்கை பார்க்குறான். அந்த ரிங்கு வந்து அந்த கருப்பாவில் பொண்ணு போட்டு வந்த ரிங்கு. அதை பார்த்து நான் அதை பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு
ஹீரோனை காட்டினா அவள் ஒரு தனி ரூமில் இருப்பாள். அந்த பக்கெட் போட்ட ரூமில் இருக்க டார்ச் லைட் எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாயிடும். அந்த ஜோக்கர் வச்சிருந்த டேபிளில் வந்துட்டு ஒரு மொபைலை மட்டும் நைஸாக நவுட்டிட்டு வந்திருப்பான் ஹீரோ. அதனால அதில் வந்துட்டு இந்த லொக்கேஷனை வந்துட்டு ஹீரோட லவ்வருக்கு ஷேர் பண்ணியிருப்பான். எதிரில் இருக்க மாஸ்க் மேன் அந்த சவுண்டு கேட்டோடனே ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வரும். ஹீரோயின் இப்போ இருக்க ரூம்லேருந்து தப்பிச்சு போகலாம் பார்த்தா எதில் இன்னொருத்தன் ஜோக்கர் மாதிரி வந்தோன்னா பயந்துட்டு அப்படியே வந்துட்டு அவள் பின்னாடி கால் வைப்பா. பார்த்தா அங்கே ஆணியை பலகையில் சொறி வச்சுருப்பாங்க. அது அவள் காலை குத்திரும். எப்பறம் அந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுன்னு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, டார்ச் லைட் அடித்து அந்த என்ட்ரன்ஸை பார்ப்பா. அதில் வந்துட்டு மேலே ஒரு கயிறு கனெக்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரி இங்கேருந்து தப்பிக்கணும் என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சரி நம்ம துணிஞ்சு இறங்கும், எவன் கட் பண்ணிட போகிறான் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் பார்த்தா கையில் அப்படியே பசையாக ஒட்டிக்கும். அப்படியே பார்த்தா அவள் தோலெல்லாம் பிச்சுட்டு வரும். எப்படியும் அந்த ரூமை விட்டு தப்பிச்சிருவா. இப்போது ஒரு ரூமில் வந்திருக்கல அங்கங்கே பஸ்ஸில்ஸ் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது என்ன, இங்கே இருந்துட்டு இந்த க்ளூவை வந்துட்டு யூஸ் பண்ணினா இந்த இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டிருன்னா, இந்த ரூமுக்கான கீ வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குன்னு அப்படியே பார்க்கும்போது பார்த்தா அந்த வால்பேப்பர் ஒன்று இருக்கும். மறைச்சிருந்தோன்னா அதை கிழிச்சா அதில் ஒரு க்ளூ இருக்கும். இங்கே எதில் டால்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டால்ஸில் ஏதோ ஒன்றுலாம் கீ இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். சரி அந்த டால்ஸ் ஒன்றுன்னா பார்த்தா கடைசியில் டாப்பில் இருக்க ஒரு டால்ஸோட ஃபேஸை ரிமூவ் பண்ணால் அதில் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு பெட்டு கீழே இருக்கிறத எடுத்து பாரு அப்படின்னு போட்டிருக்கும். அந்த பெட்டு கீழே பார்த்தா ஒரு வால் கிளாக் இருக்கும். அந்த கிளாக் உள்ளே இருந்துட்டு அதற்கான கீயை எடுத்துகிட்டு ஹீரோன் வெளியே வரலாம் பார்த்தா ரெட் காஸ்டியூம் போட்டவன் உள்ளே வந்துடுவான். பரவாயில்லையே கீயெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்க, வா ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவன் கையில் வச்சு கீயை எடுத்து அவன் கண்ணிலே குத்திடுவான். அவன் அலறி அடிச்சுட்டு ஒரு மூலையில் இருந்தானே. அப்புறம் அந்த கீயை போட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிட்டு அப்பா திறந்து வச்சுன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு கன் ஷாட் அடித்து ஹீரோயின் மேலே ஹீரோயின் தவிட்டுட்டே அந்த ட்ரிகர் கன் இருக்க ரூம் பக்கம் போயிட்டுருப்பா. பின்னாடியே அவன் வந்து ட்ரேப் பண்ணுற மாதிரி வருவான். அதே டைமில் ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்று ஷூட் ஆனதில் அந்த ரெட் காஸ்டியூம் போட்டவன் காலி. ஹீரோயின் இருக்கிற ரூமில் லைட்டு திடீர்னு எரியும். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ வர்ற மாதிரி இருக்குன்னா ஹீரோயின் ஒழிஞ்சிப்பான். அது பார்த்தா நம்ம ஹீரோனோட கருப்பு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இவனுங்க போகிற காஸ்டியூம் மாதிரி போட்டு விட்டு அவளுக்கு மாஸ்க் மாட்டி விட்டு இது தெரியாமல் ஹீரோன் அவளை பார்த்து ஈட்டியால் குத்தி காலி பண்ணிவிடுவான். அவள் மாஸ்க்கு பிச்சுட்டு விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் அவனு தேம்பி எழுதிட்டு வந்தோன்னா அவள் சொல்லுவான் இன்னும் வந்துட்டே இருப்பாங்க உஷாராயிருன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவான். ஹீரோ லொக்கேஷனில் ஷேர் பண்ணதால இப்போ வந்துட்டு ஹீரோனோட லவ்வரும் இங்கே வந்திருப்பான். இவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கீழே ஒரு வயர் போயிட்டுருக்கும். அது தெரியாமல் இவன் வந்துட்டு இடிச்சோன்னே அங்கேருந்து ஒரு ட்ரிகர் கன்று இவன் கழுத்துலேயே வந்து பட்டு காலி. கீழே விளம்ப பார்த்தா அது ஒரு போல்டு மாதிரி இருக்கும். அப்படியே பக்கத்தில் இவன் மொபைல் தூரமாக இருக்கும். அதை எடுக்க போனால் இவன் தலையிலேயே சுற்றியால் அடித்து அந்த ஜோக்கர் காலி பண்ணிவிடும். ஹீரோ நிற்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அதை ஹீரோ வந்துட்டு உடச்சி விடுவான். ஹீரோ அந்த வழியாக வெளியே வர ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தா அந்த மாஸ்மேனு ஹீரோவோட வாயிலேயே சுற்றி வச்சு அடிக்க ட்ரை பண்ணால் ஹீரோயின் அந்த மாஸ்மேனை அடித்து தள்ளி சைக்கோ கேங்கில் ஒருத்தர் நல்லா இருப்பான். அவன் ஹீரோயின் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போதே அந்த சைக்கோ கேங்கை சேர்ந்தவன் அவன் ஷூட் பண்ணி காலி பண்ணிவிடுவாங்க. இதனால் ஹீரோயின் அவன் கையில் வந்துட்டு சுற்றியால் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மொட்டை மாடிக்கு ஏறி போயிடுவான். ஹீரோ பின்னாடியே போனால் அவன் மேலே ஓப்பன் பண்ணுற டைமில் அந்த சூனிக்கார கழுவி அந்த பாக்ஸ் மேலே ஏறி நின்றுடுவான். அதுக்கப்புறம் ஹீரோனை போட்டுத்தெல்லாம் போகிறதுக்குள்ளே இவன் காலை வாரி விட்டு அந்த டோரை வச்சே தலையில் அடித்து ஹீரோயின் காலி பண்ணிவிடுவான். ஹீரோயின் தப்பிச்சு ஓடணும் பார்த்தா இவங்க ஓடிட்டு வந்த காரெல்லாம் பஞ்சர் பண்ணி கண்ணாடிலாம் உடச்சி விட்டுருப்பான் அந்த ஜோக்கர். அதனால் அங்கே உள்ள வேலையெல்லாம் தாண்டி வந்தால் நம்ம ஹீரோவோட லவ்வர் கொண்டு வந்த கார் வெளியே நிற்கும். அது வழியாக அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துற மாதிரி படத்தை காட்டும். ஹீரோயின் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அப்படியே திடீர்னு நினச்சி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஜோக்கர் கலவனக்க பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கே வந்து போட்டுத்தலை வந்திருப்பான். கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே காலை வச்சா கீழே ஃபுல்லாக பசையாக ஓட்டியிருக்கோம். ஷூ மாட்டிட்டு பிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஆள் பொத்துன்னு கீழே விளம்ப பார்த்தா அங்கே ஆணியாக அடித்து வச்சுருப்பான். அது அவன் கையெல்லாம் ஏறிடும். ஆடு தானாக வந்து தலையை நீட்டும்போது சும்மா விட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை எடுத்துகிட்டு அந்த பெருசை போட்டு தள்ளுறாங்க. இப்படியே படம் முடியுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படத்தோட இப்போ ஹெல்த் ஃபெஸ்ட். இந்த படத்தில் ஒரு சீரியல்களை ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸையும் எப்படியெல்லாம் கதற விடுறாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணு. படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அங்கே டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு உள்ளே வந்தால் அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு இருப்பான். அவளை பார்த்தோன்னா ஹீரோயின் ஷாக்காக இவன் ஏன்டி இங்கே இருக்கா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு எப்போவுமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டே இருப்பாள். அதனால் ஹீரோயின் பிடிக்காது இந்த பொண்ணை பார்த்தாலே. பட் இவளை பார்த்தோன்னா சரி ஓகே வந்திருக்கா எப்போ காலி பண்ணுவான் அப்படின்னு இங்கே ஹாலண்ட் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் போய்ட்டு வாடி, அதுக்கப்புறம் நீ ரூமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட இந்த பிளாக் கார்க்க போட்டு இப்போ ஒரு பையன் வருவான். சீக்கிரமாக வாங்க டைம் ஆகிட்டுருக்குல எப்போ வரதா உத்தேசம் அப்படின்னு கேட்டோன்னு நாங்கள் வர்றோம்ப்பா அப்படின்னா இவன் யாருன்னா அந்த கிராப் பொண்ணு ஹீரோயினுக்கு பிடிக்காத பொண்ணு ஒரு ரூமில் தங்கியிருக்குல்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட். அந்த கிராப் பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின்ட்ட மிரட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபெஸ்டிவலில் 4 பேர் சைக்கோ கில்லர் யாரோ போட்டு தட்டானா பார்த்துடி அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் பயந்து நிற்பா. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ தான் அந்த படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இவன் ஸ்கூல் டேஸில் ஹீரோயின் கூட ஒன்றா படித்தவன். அவன் கூட பார்த்தோன்னா ஹீரோயின் பார்த்து வலிவா. அதுக்கப்புறம் அவன் கூட ஸ்கையை பிடிச்சி நடந்து போயிட்டே இருப்பான். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட
சீக்கிரமாக தீம் பார்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் காட்டுறாங்க, அவன் நடந்து போகும்போதே பார்த்தா ஸ்லோ மோஷனில் காட்டிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டே அப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் அவன் பாக்கெட்டில் வச்சு அந்த மாஸ்க்கை தூக்கி போட்டு அப்படி கிராஸ் ஆகி போவோம். அங்கே ஒரு பொண்ணு கூட்டம் போயிட்டு அதில் ஒருத்தி இதெல்லாம் பார்த்தா பயப்படுறமா இல்லை போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பா. இவளை வந்து வாண்டடாக வந்துட்டு அவன்கிட்ட சண்டல். இப்போ அந்த சைக்கோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் தான் நான் முதல்ல மம்பளுத்தது, அதனால அந்த பொண்ணை கொடுத்தலாமல் போக மாட்டான்னு அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பான். இங்கே ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த ஹாண்டட் பிளேஸ் உள்ள என்ட்ரு ஆகிடும். அப்படியே ஹீரோயின் ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சீனில் சைக்கோ முறைச்சாலும் அந்த பொண்ணு வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தரையில் உருண்டு வைப்பான். அதே டைமில் அங்கே மாஸ்க் மேன் வருவான். ஹீரோயின் பக்கத்தில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பக்கத்து ரூமை காட்டினா அங்கே போய்ட்டு தரன்னு எழுத்துட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி வச்சு அந்த பொண்ணை கத்தியால் குத்திடும். அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை இதெல்லாம் ப்ராங்க் ஷோடி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் மட்டும் அப்படியே அந்த சைக்கோ கிளரை முறைச்சி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கோம்லாம் தன்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா அதே மாதிரி அந்த மாஸ்டர் மேனை அங்கே வந்துட்டு ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கும். ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக ஒதுங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு வா தனியாக போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் இடம் மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டு 2 பேர் மட்டும் கிஸ் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா எல்லாம் மீறி பயங்கரமாக சம்பவம் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதே டைமில் அந்த மாஸ்டர் பர்சனும் வந்துட்டு அங்கே கிஸ் அடிக்கலாம் டைமர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்துட்டு வெளியே அவுட்புட் தந்துகிட்டே இருக்கும். அந்த அவுட்புட் வீடியோ ஆல்பத்தை அப்படியே எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு மாஸ்டர்மேன் போவான். இதை பார்த்துன்னு அந்த கருப்பாக ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், என்னடா நீ நாங்களே இன்னும் பார்க்கல அதுக்குள்ளே நீ அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு விடுவா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வெளியே வந்து பார்ப்பாங்க. அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு ஹீரோவும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாம் ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்குமா திடீர்னு ஹீரோ சொல்லுவான், நான் அப்புறமா உன்னை வந்து மீட் பண்ணுறேன்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அங்கே டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவான். மற்றவங்களாம் வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இல்லை அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். சைக்கோ கில்லர் என்ன பண்ணால் ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிருப்பான். ஹீரோ ஒரு லாக்கரில் வந்துட்டு ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த பொம்மை எடுக்கிற டைமில் அந்த லாக்கரில் பார்த்தா சைக்கோ உள்ள வந்திருப்பான். அந்த அடி பொழந்து எடுப்பான் ஹீரோவை. அதுக்கப்புறம் தலையிலேயே ஒரு சுற்றி வச்சு அடிச்சு சாப்டர் க்ளோஸ் பண்ணி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோலர் கோஸ்டர் கேம் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு ஏறி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்கும் போது எல்லாரும் ஜோடியாக இருப்பான். ஹீரோ மட்டும் சிங்கிளாக வந்துட்டு நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி பண்ணி பார்த்தா அங்கே ரிப்ளே வரும். சரி சீக்கிரம் ஆடி நம்ம போகலாம், அப்புறம் நீ மட்டும் தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனை வந்துட்டு அதில் பின்னாடி இருக்க ஒரு சீட்டில் வந்து உட்காந்து இப்படியே போயிட்டே இருக்கும்போது அது இருட்டில் போயிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு சம்பவம் பண்ணுறப்ப கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக சேரில் வந்து உட்காந்துருக்க மாதிரியே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகி நிற்கும். அப்படியே ரெட் கலர் லைட்டு பிளிங்காக இருந்துகிட்ருக்கும். அங்கே தூரத்தில் ஒரு சைக்கோ கில்லர் மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருப்பான். அப்படியே வச்சு வாட்ச் எல்லாம் என்ன தப்பிச்சு போயிட்டே இருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஹீரோயின் உட்காந்துருக்க சீட்டு முன்னாடியே வந்து உட்காந்து இதை பார்த்து அவன் ஷாக்காகி அலறிட்டே இருப்பான். வண்டி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் அவனே மதியம் 3 பேர் மாஸ்க் போட்டு வெளியே நிற்பாங்க. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஷாக்க முடியும். அப்படியே அவன் கையை கொடுத்து வாங்க மேடம் அப்படின்னு கையை பிடிச்சி வெளியே எடுத்து விடும். இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே வெளியே வந்து சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிராப் மண்டியை மட்டும் ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். இவன் பார்த்தா அங்கே ஜோம்பி மாதிரி மாஸ்க் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் தூரத்தில் அந்த டவலே நடந்து ஓடி வரும். இப்போ இவங்க எல்லாரும் நடந்து போகும்போது மரத்தில் யாரோ கட்டி போட்டு செயினில் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அவங்க வயிற்றில் வந்துட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ளே கை விட்டு எது கிடைச்சாலும் அவங்களுக்கு தான் அப்படின்னு மேலே போட்டிருக்கோம். இதெல்லாம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல கட்டி போட்டமாக இருக்கும். உயிரோட இருக்குமா ஷேக் ஆனோன்னா பயந்து எல்லாரும் ஓடும். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் இருக்கும்போது அங்கேருந்து காஞ்சரிங் பேய் மாதிரி 2 குட்டி பொண்ணுங்க அங்கேருந்து வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோயினை அப்படியே கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா இன்னொரு ஹாண்டட் பிளேஸாக இருக்கும். இவங்க கூப்பிட்டு போனால் அந்த குட்டி அங்கே வந்துட்டு விட்டுட்டு போயிடும். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்போம். இப்போ பிளாக் ஆர்க்கோட லவ்வர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல போயிருப்பான். அந்த இடத்துல பார்த்தா யாரோ ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு கீழே படுத்துருக்கமா இருக்கும். என்னாச்சு அப்படின்னு போயிட்டு அவன் கையை தொடரமா இருக்கும். டக்குன்னு பார்த்தா அது எந்திரிச்சு வந்தோன்னா அவன் பயந்து அங்கேருந்து ஓடி ஹீரோயினும் அந்த பிளாக்கி பொண்ணு வேறு ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் அந்த கிராப் பொண்ணு கூட வந்திருப்பா. இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பக்கம் ஜெயில் மாதிரி இருக்கும். அதில் ஜோம்பி கூட்டமாக கையை வெளியே நீட்டிட்டு இருக்கும். இவங்க உள்ளே போனோன்னா ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் ஒன்று மட்டும் ஹீரோயை பிடிச்சிருக்காம அந்த ஹீரோயின் அழுக அடிச்சுட்டு ஓடிடுவோம். இங்கே தனியாக ஒரு ரூமில் அந்த பேக்கியோட லவ்வரும் அதுக்கப்புறமா அந்த கிராப் பண்ணோட லவ்வரும் மாட்டிப்பாங்க. அங்கே எதில் ஒரு ட்ரெயின் வர்ற மாதிரி இருந்தோன்னா அதில் ஒருத்தன் தனியாக பிரிஞ்சு ஓடிடுவான். இதில் பிளாக்கியோட லவ்வர் தனியாக ஒரு இருட்டறையில் மாட்டிப்பான். அங்கே அந்த மாஸ்க் பர்சன் உள்ளே வந்துடும். ஹீரோயினும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல கூட்டிடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த பிளாக்கியோட லவர் எங்கே அப்படின்னு கேட்டால் நானும் அவனும் வந்தோம், அங்கே ட்ரெயின் வந்ததால் நான் பிரிஞ்சு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கும்போது இவனை பார்த்தா இவனை படுக்க வச்சு அந்த மாஸ்டர் பர்சன் என்ன கண்ணில் ஒரு ஊசியை குத்தியே காலி. ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த ஜோம்பி கூட்டம் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்களா, இவங்க வந்துட்டு அவன் மேலே ஹீரோயின் மேலே ஒரு தண்ணியை பீச்சி அடிச்சுட்டு போயிடுவான். இதனால் ஹீரோயினும் அந்த பிளாக்கி பொண்ணும் வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஹீரோ அந்த ஹேரில் இருக்க கரையெல்லாம் தொடச்சிட்டு இருப்பா. அதே டைமில் பார்த்தா அந்த மாஸ்டர் பர்சன் வந்து ஹீரோயின் தலையில் கை வைக்கிறமா க்ளோஸப்பாக வந்துட்டு திடீர்னு அவள் பார்க்கும்போது அங்கே காணாமல் போயிடுவான்.
இதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு மொபைல் நோட்டிருப்பா. தன்னோட ஹீரோக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி பார்ப்பான், அவன் எதாவது ரிப்ளை பண்ணுறானா இல்லையான்னு பார்த்தா அங்கே ரெஸ்பான்ஸே வராது. திடீர்னு பார்த்தா கதவு ஷேக் ஆகும். டோர் ஷேக் ஆகிறதில் கீழே பார்ப்பா ஒரு ஷூ தெரியும். அந்த ஷூவோட காலை நோட் பண்ணி வச்சுட்டு இங்கே இருந்தால் இவன் காலி பண்ணுவான். 911 கால் பண்ணால் பார்த்தா சிக்னல் கிடைக்காது. அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அப்படியே தவுண்டுட்டு பக்கத்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. இங்கே இருந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு கை வந்துட்டு ஹீரோயின் தலை முடிய பிடிச்சி இழுக்கும். ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு வெளியே ஓடி வருவா. பார்த்தா பிளாக்கி வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படி. ஹீரோனும் பிளாக்கியும் இந்த தீம் பார்க் செக்யூரிட்டியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாருங்கள் சார், இங்கே யாரோ கில்லர் சுற்றிட்டு இருக்கான், நீங்கள் மட்டும் கவனிக்கலான்னா அவன் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். இப்போ என்ன பிடிச்சா நான் எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக்கி கையில் அந்த ஃபோட்டோ கிடைக்கும். அதாவது ஹீரோயினுக்கு கிஸ் அடிச்சுட்டு இருந்தது. இதை பார்த்தா செக்யூரிட்டினஸ்லாம் ஒருவேளை அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பான், ஏதோ ப்ராங்க் பண்ணியிருப்பான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செக்யூரிட்டி போய்டுவார். ஹீரோயின் ஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்க அந்த கிராப் பொண்ணு என்ன பண்ணுவோன்னா அங்கே ஒரு மேஜிக் ஷோ போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் போயிருப்பா. இதை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்களாம் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, வேண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஸ்டேஜை பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே ஸ்க்ரீன் ரிமூவ் பார்த்தா இப்போ தலையை தனியாக கட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே தனியாக ஆப்ரேட் பண்ணுறவங்களோட ஷூவை பார்த்து ஹீரோயின் பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பா. தலை தனியாக கட்டாகி கீழே அங்கே இருக்க செக்யூரிட்டி கொண்டு எல்லாரும் வளரி வச்சுட்டு திரும்பி பார்த்தா இப்போ பார்த்தா அந்த பொண்ணு வந்து தலை வெளியே இருக்கும். பொம்மை தலையை தூக்கி வச்சுட்டு இந்த மேஜிக் ஷோ பண்ணுறோம். இல்லைப்பாலாம் முடிஞ்சுதா, கை கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தம்பி இதெல்லாம் அவுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஒன்னொருத்தன் இப்போ கட்டை அவுத்து விடுவான்னு பார்த்தா அந்த மாஸ்மேன் வந்துட்டு இவ கழுத்தை சேர்த்து டைட்டாக போட்டு ஒரு பெல்ட்டை போட்டு இறுக்கி வச்சுட்டான். இதை பார்த்தா ஐயோ டே என்னடா பண்ணுறேன், என்னை அவுத்து விட்றான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்கான்னு இவ கத்திட்டு இருப்பா. பார்த்தா அவன் வந்துட்டு அந்த டூல் ஆப்ரேட் பண்ணி விடான். பொத்துன்னு வந்துட்டு கீழே விடும். பட் இந்த பொம்மை தலை கட் பண்ண மாதிரி இவ தலையை கட் ஆகாது. சின்ன அறுப்பு மட்டும் போட்டு விட்டு இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க டூலை கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே இருக்க டூலை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருப்பான். அந்த கேப்பில் இந்த பொண்ணு என்ன பண்ணா கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்துட்டு கழுத்து கட்டையும் எடுத்துட்டு இவன் வந்துட்டு ஆன் பண்ணணும் பார்த்தா அங்கே அவளே இருக்க மாட்டான். எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கு. ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவா போகிறேன், எங்கே ஓடிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் எல்லாரும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் இங்கே தப்பிச்சு போன கிராப் அவனோட முதுகில் ஒரு குத்து, வயிற்றில் ஒரு குத்து. இதை தடுக்க வந்து அவனோட லவ்வருக்கு வயிற்றில் சர மாதிரியாக குத்து விடுவான். இது அங்கேருந்து தூரத்தில் வெடி பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மாஸ்டர் பர்சனை பிடிச்சி அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா கீழே ஷூ நம்ம காட்டினா அது வேற ஒருத்தன். ஹீரோயினை அந்த கத்தி குத்துக்கு பாட்டவங்கலாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்குள்ள அங்கே தூரத்தில் ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு இருப்பான் அந்த சைக்கோ கில்லர். இதை பார்த்துனா இங்கே இருக்க அடி ஓடி வாடி அப்படின்னு சொல்லி பிளாக்கியை கூப்பிட்டுட்டு ஹீரோனை ஓடி போயிட்டு இருக்கும். ஹீரோனை அவன் ஃப்ரெண்ட்ஸும் பர்டிகுலராக ஒரு சென்சார் ரூமில் போயிட்டு ஒழிஞ்சிப்பாங்க. அந்த சென்சார் ரூமில் வந்தாலே இப்போ அலாரம் சவுண்டு எடுக்கும். அதே மாதிரி கரெக்டாக அந்த சென்சார் ரூமில் இன்னொரு பக்கமாக போய் ஒழிஞ்சிருக்கும். இங்கே வழக்கம் போல் இவன் வந்தவன் என்ன பண்ணுவான்னா அவனோட கையில் இருக்க கத்தியை தூக்கி போட்டு அங்கே இருக்க ஒரு பொம்மையில் வந்துட்டு கோடரி எடுத்துகிட்டு வருவான் உள்ள. ஹீரோனை பிளாக்கையும் அவனுக்கு பயந்து அங்கே வந்து ஓடி போயிட்டு ஒரு பிளாக் ரூமில் போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒயிட் மாஸ்க் போட்டு அந்த பிளாக் ரூம் ஃபுல்லாக இவன் கூலாக இங்கே நடந்து வந்துட்டு இருப்பான். வந்துட்டு கரெக்டாக அந்த பிளாக் ரூம் உள்ள வந்தால் அங்கே மாஸ்க் மட்டும் ஒயிட்டில் இருக்கும், மீது எல்லாமே பிளாக்காக இருக்கும். இதை பார்த்து எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தால் நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. அந்த மாஸ்கில் வந்துட்டு 2 கண்ணோட மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லா பொம்மையும் பார்த்துட்டே வந்துட்டு டக்குன்னு ஒரு பொம்மையை வயிற்றில் குத்துவான். அது பார்த்தா பக்கத்தில் வந்து ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்க கோடையோட கட்டையை வச்சு போட்டு அடின்னு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி இந்த ஒரு காடியாப்பா இந்த அடி அடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் கோடரை எடுத்துகிட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினும் அந்த பிளாக் ஹீல் பண்ண ஓடுன்னு ஓடுவான். வாழ்க்கையோட ஓரத்துக்கே ஓடினாலும் எங்கே கதவு இருக்குன்னே தெரியாது, எக்ஸிஸ்டோ தெரியாமல் சுற்றி ஓடிட்டு இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா போலீஸ் கதவை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்பாடா அப்படின்னு தவிர்த்து ஹீரோயின் வெளியே வந்துடுவோம். வழக்கம் போல் ஹீரோனுக்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு போர்வையை போற்றி போலீஸ்காரங்க ஓரமாக உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த வில்லனை காட்டினா அவனோட ஹீரோ ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாஸ்க்கு கழட்டி வச்சுட்டு ஓகே அடுத்தது தடவை சூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டு உள்ளே போனால் அவன் ஒய்ஃப் வந்து என்னங்க லேட்டு அப்படின்னு வந்துட்டேம்மா அப்படின்னு சைக்கோட குட்டி பொண்ணு ஓடி வந்தா அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கும். கடைசி வரை இந்த சைக்கோ யாருங்கிறத ஃபேஸே ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்படியே படத்தோட பேர் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஹாரர் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸோட அப்டேட்டு டெய்லி போஸ்ட் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.